நம்ம ஒரு முக்கியமான ஒரு ராப் சிங்கரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எக்ஸ் 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 டென்டாசியன். கேட்டோன்னே நீங்க எதையோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரோட பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் எக்ஸ் டென்டாசியன். அவர்தான் அவரோட பேரு. அவர பத்தி நான் விசாரிச்சு பார்க்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுரைகள் வாசிச்சு பார்க்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு சில தகவல்லாம் தெரிய வந்துச்சு. ஒரு 20 வயசு பையன், ஒரு 21 வயசு பையனால எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்க முடியும்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துல அந்த மையம் பண்ணியிருக்கிறாப்புல. இப்ப அவரு இல்ல, இறந்துட்டாப்புல. என்னைய விட 1 வருஷம் சின்ன பையன். இந்த மாரி வந்து அவர சுட்டு கொன்னுப்புட்டாங்க. கொள்ளைக்காரனுங்க. ஓகேங்களா? இப்ப தான் வந்து அவருடைய வரலாறுக்குள்ளாடி நம்ம உள்ளாடி என்ட்ரி ஆக போறோம். வாங்க காணொளிக்குள்ளாடி போலாம். ஓகே. முதல்ல இந்த டென்டாசியன் அப்படிங்கிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, 1998ல வந்து பார்த்தீங்கன்னா பொறக்குறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்த சேர்ந்த ஆளு. அவங்க அப்பா வந்து சாராயம் குடிச்சுட்டு ரொம்ப சுத்திட்டு இருப்பாரு. ஊர சுத்திட்டு இருப்பாரு. ஸோ, இவரு அவங்க அம்மா கூட தான் இருக்கிறாரு. இவங்க அம்மா வந்து ஒரு வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டாங்க. இவரு வந்து அவங்க பாட்டி வீட்ல தான் வளர்றாரு. இவருக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட ஒருத்தர் வந்து தப்பா நடந்துக்க பார்த்தாங்கன்னு சொல்லி அவர கத்தி எடுத்து குத்த போனாராம். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ரொம்ப கோவக்கார பையனாகிறான். இவன்லாம் எதுக்குமே ஆக மாட்டான்னு சொல்லிட்டு, அவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்து, ரொம்ப இவ்ளோ கோவம் வருது அப்படின்னு என்ன பண்றாங்க, விட்டுர்றாங்க. அப்புறமேட்டு இந்த பையன் ஸ்கூல் போகும்போது ஒரு சில துப்பாக்கி இதெல்லாம் வச்சிருக்கிறான் அந்த பையன். தீவிரவாதிங்க மாரி இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல வந்து எதனா ஒண்ணா சண்டை போடுவாங்க. கல் எடுத்து அடிச்சுக்குவாங்க, குச்சி எடுத்து அடிச்சுக்குவாங்க, கட்டை எடுத்து அடிச்சுக்குவாங்க. ஆனா துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. ஆனா அமெரிக்கால அது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பையன் என்ன பண்றான், கையில துப்பாக்கி வச்சிருந்த காரணத்துக்கோசரம் அவன ஸ்கூல விட்டு தொரத்தி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம துப்பாக்கி வச்சிருந்த குற்றத்துக்கோசரம் அவன தூக்கிட்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடுறாங்க. அங்க இருக்கும்போது அந்த பையன் சும்மாவே வந்து ரொம்ப கோவக்காரனா இருந்தான். சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு அவனுக்கு நெறைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. மிகப்பெரிய ஆளா வரான். மறுபடியும் வரான். வந்த வாட்டி என்ன பண்றான், அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப திறமையான பையனா இருக்கிறான். அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுது, ஒரு போட்டிக்கோசரம் ஒரு பக்கத்து ஸ்கூல்ல வந்து போய் கலந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாட்டி மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. அப்போ மறுபடியும் வேற ஸ்கூலுக்கு போகும்போது அங்கேயும் போய் சண்டை போடுறான். சண்டை போட்டு வந்தாட்டி மறுபடியும் வீட்ல இருக்கும்போது என்ன பண்றாங்க, அவங்க அப்பா, அம்மா அவங்க பாட்டி தானே இருக்கிறாங்க. அவங்க பாட்டி என்ன பண்றாங்க, சரி இவனுக்கு தான் பாட்டு பாட நல்லா வருதுல்ல, இவன் சர்ச்சில போய் பிரேயர் பண்ணும்போது பாட்டு பாடுற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவன விட்டுர்லாம். இவன் வந்து சர்ச்சுக்கு போனா இவன் திருந்துவான். இவனுக்கு வந்து டோட்டலா கேரக்டரே மாறிடும். இவன் ஒரு நல்ல ஒழுக்கமான பையனா மாறிடுவான்னு இந்த பையன தூக்கிட்டு போய் சர்ச்சில குடுக்குறாங்க. சர்ச்சில குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பிரேயர் நடக்கும் போல இந்த பையன கூட்டு போறாங்க. இவன் பாட்டு பாடுறது நல்லா திறமை இருக்கிறதுனால, நீ பாடு கண்ணுன்னு சொல்றாங்க. இவனும் நல்லா பாட்டு பாடுறான். அப்படி இருக்கும்பொழுது இந்த பையன் ஒரு பொண்ண விரும்புறான். அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் நல்லா லவ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து அந்த லவ் ஃபெயிலியர் அந்த டைம்ல போய் என்ன பண்றான், ராப் சிங்கிங் அதாவது நம்ம ஊர்ல எப்படி ஹிப் ஹாப் தமிழா அந்த அண்ணன் இருக்கிறாரு, ஆதி அண்ணன். அதே மாரி இந்த பையன் அவங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டு அப்படிங்கிறது பாடுறாரு. ராப் சிங்கிங். அந்த பையன் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஹிட். நம்ம ஊர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தனித்திறமையால பாட்டு பாடி முன்னுக்கு வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பக்கத்துல கேரளா கூட போய் பார்த்தோம் அப்படின்னா, வேடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராப் சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவர் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காரு. கேரளா மட்டும் இல்ல, உலக அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, யார் இந்த வேடன் அப்படின்னு சொல்லி தொலவுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பாடக்கூடிய பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கருத்துக்களும் சரி, இசையும் சரி அவ்வளோ அற்புதமா இருக்குது. எப்படி வேடன் ஃபேமஸா இருக்கிறாரோ, அத விட அதிகமா அன்னைக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸ் டென்டேஷன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வராரு. அப்படி ஃபேமஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும்பொழுது, அவங்க லவ்வர் வந்து இவர விட்டு பிரிஞ்சு போனவங்க, வேற ஒருத்தர் கூட கமிட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்க கன்சீவா இருக்கிறாங்களாம். அப்ப இவரு என்ன பண்றாரு, கத்தி எடுத்துட்டு போய் குத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த கேஸ்லயே இவரு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வராரு. வெளியில வந்த வாட்டி இவரோட வாழ்க்கை அப்படிங்கிறது அமைதியா போயிட்டு இருக்குது. அப்படி அமைதியா போயிட்டு இருக்கும் பொழுது, இவரு வந்து என்ன பண்றாரு, இவரு தன்னுடைய கார் எடுத்துக்கிட்டு ஒரு பேங்குக்கு போறாரு. பேங்குக்கு போயிட்டு அப்போ ஒரு $50,000 பணம் எடுக்குறாரு. $50,000 பணம் எடுத்துக்கிட்டு, இவரு இன்னொரு வெஹிக்கிள் அதாவது வண்டி வாங்குறதுக்கோசரம் ஒரு ஷோரூம் போறதுக்கோசரம் வந்து என்ன பண்றாரு, பேங்க்லேருந்து பணம் எடுக்குறாரு. $50,000 எடுக்குறாரு. அவரு பணம் எடுத்துட்டு வந்தாட்டி இவருடைய சித்தப்பா அவரு கசின்னு அங்கிள்ன்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு மாமாவா, சித்தப்பாவான்னு தெரியல. அவரோட அங்கிள் இவருக்கோசரம் வெயிட் பண்றாரு. ட்ரிபிள் எக்ஸ் டென்டேஷன். இவங்க வந்தவாட்டி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு வண்டி ஷோரூமுக்கு போய் வண்டிய சுத்தி பார்க்குறாங்க. சுத்தி பார்த்துட்டு இருக்கிற இதே டைம்ல பேங்க்ல இருந்து இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த 4 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் ட்ரிபிள் எக்ஸ் டென்டேஷன் கையில இருக்கக்கூடிய அந்த பணத்த ஒரு பையில போட்டு தான் வச்சிருக்காரு. ஒரு குட்டி பேக்ல. அந்த பணம் பேக்லாம் மொத்தமா இருக்கும். சரி ஓகே, இவன்கிட்ட நெறைய பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இவன்ட்ட இந்த பணத்த நம்ம புடுங்கி ஆகணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, காத்திருக்கிறாங்க. அவன ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இவன் பையன் ஷோரூம் முன்னாடி போய் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த 4 திருடனுங்கள்ல ஒரு திருடன் உள்ளாடி போயிட்டு நோட்டம் விடுறாங்க. என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்ட்டு. அப்ப அந்த நேரத்துல வந்து ட்ரிபிள் எக்ஸ் டென்டேஷனும், அந்த கொள்ளைக்காரனும் ஒருத்தர் ஒரு செகண்ட் ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் கண்ணால பார்த்துக்கிறாங்க. அப்ப தெரியாது டென்டாசியனுக்கு. 1/2 மணி நேரம் கழிச்சு இவனுங்க தான் நம்மள கொலை பண்ண போறானுங்கன்ட்டு.
அப்படி இருக்கும் பொழுது பார்த்துட்டு வந்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே காரில் ஏறினவுடனே அவங்க அங்குளும் ட்ரிபிள் எக்ஸ் டென்டாசியனும் காரில் ஏறுறாங்க. அந்த பணத்தை ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்துடுறாங்க. வண்டி வாங்க போனவங்க வாங்காம வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த காசை. வண்டி உள்ளாடி போய் வண்டி எடுத்த உடனே திடீர்னு அந்த 4 பேர் டூ வீலரில் வந்து அந்த வண்டியை மறைக்கிறாங்க. மறைக்கும் பொழுது கை காமிச்சு இவங்க வெளியில் வர சொல்கிறாங்க. டென்டாசியன் காரை விட்டு வெளியில் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் கொடுக்க மாட்டாங்கிறாரு. உடனே அவனுங்க துப்பாக்கி காமிச்சு பணம் கொடுக்குறியா இல்லையாங்கிறானுங்க. அவனுங்க துப்பாக்கி காமிச்ச உடனே டென்டாசியனோட அங்கிள் என்ன பண்ணுறாரு, காரை விட்டு இறங்கி ஓடி போகிறாரு. என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அதுக்கப்புறமேட்டு டென்டாசியன் கழுத்தில் புல்லட் வச்சு 5 ரவுண்டு சொல்கிறானுங்க. சுட்டு கொன்னுவிட்டு அவர் கையில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு அந்த 4 கொள்ளைக்காரனுங்க ஓடிடுறானுங்க. ஓடின வாட்டி இவனுங்களுக்கு தெரியல கொள்ளைக்காரனுங்களுக்கு. இவனுங்க வெளியே நின்றுட்டு இருந்த ஷோரூமுக்கு வெளியில் சிசிடிவி கேமரா இருக்குது, ஷோரூமுக்கு உள்ளாடியும் சிசிடிவி கேமரா இருக்குது, பேங்குக்கு வெளியிலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. இவங்க நடந்து வந்தது, இவரை ஃபாலோ பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த 4 பேரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச வாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, அதில் ஒரு ஆள் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வந்து இந்த குற்ற சம்பவத்துக்கு வந்து நான் பொறுப்பு வந்து ஒத்துக்கிறேன், நான் வந்து அப்ரூவராக மாறிவிட எனக்கு தண்டனை வந்து கம்மியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 திருடனுங்களில் ஒரு திருடன் வந்து அப்ரூவராக மாறிடுறாரு. 2018 அந்த மனுஷனை சுட்டு கொல்றாங்க. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் அப்படிங்கிறது 2025 ஆகியும் இன்றைக்கி ஒரு 7-8 வருஷம் ஆகியும் அந்த கேஸ் அப்படிங்கிறது இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னும் தீர்ப்பு அப்படிங்கிறது வரல. இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்கக்கூடும். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து பணம் தான் பிடுங்குறது அவங்க மோட்டிவேஷன் அப்படின்னா பணத்தை மட்டும் பிடுங்கிட்டு போயிருக்கலாம். அவர் எதுக்கோசரம் சுட்டு கொலை பண்ணியிருக்கணும். அப்படி சுடுறதா இருந்தாலும் உடம்புல எத்தனை பார்ட் இருக்குது. அது ஏன் அவர் மிகப்பெரிய பிரபலமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம், முக்கிய காரணமே அவருடைய குரல் வளம் தான், தொண்டை வளம் தான். அந்த குரலில் துப்பாக்கி வச்சு அவங்க எதுக்கு சுடுறாங்க? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சந்தேகத்தை கிளப்பும் விதமாக இருக்குது, சந்தேகத்தை எழுப்பும்படியாக இருக்குது, சந்தேகத்தை உருவாக்கும் விதமாக இருக்குது. இதில் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை, இதில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது வேணும், பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. இதில் உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே இந்த சபரிக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்னா, இவங்க இந்த மாதிரி வேணும்னே பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வளர்ந்து வந்தாலே நம்ம ஊரில் பிடிக்காது. அப்படி இருக்கும் பொழுது இவன் கருப்பாக இருக்கிறான், அந்த பையன் ரொம்ப கருப்பாக இருக்கிறான். அமெரிக்காரங்களுக்கு வெள்ளையாகிறவனை தான் பிடிக்கும், கருப்பாக இருக்கிறவனே பிடிக்காது, கருப்பினத்தவர்கள் மாதிரி இருக்கிறவங்கள. இவன் வந்து வெள்ளைக்காரன் தான் இந்த பையன். இருந்தாலும் இந்த பையன் ஹேர் ஸ்டைலு மலமல்னு வளர்ந்து வரதை பார்க்கும் பொழுது இவனுக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஒருத்தர் தான் யாரோ ஒருத்தர் அவனை அனுப்பிவிட்டு கொலை பண்ணியிருக்கணும். ஏன்னா பணம் பிடுங்கிறத மோட்டிவேஷனாக பணத்தை பிடிங்கிருக்கலாம். கொல்றதா இருந்தால் தலையில் சுட்டுருக்கலாம், நெஞ்சில் சுட்டுருக்கலாம், கொஞ்சம் கீழே இறக்கி வயிற்றில் கூட சுட்டுருக்கலாம். அதையே அவன் தொண்டையில் வச்சு சுடணும். ஸோ அவனோட பாட்டு குரல் இருந்தால் தானே நீ பாட்டு பாடுவ. ஸோ நான் அவனை கொல்றேன் அப்படின்ற நோக்கத்தில் தான் அந்த பையனை வந்து காருக்கு வழியை வச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வரைக்கும் இந்த குற்ற வழக்கில் யாருக்குமே தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கல. ஏன்னா விசாரணை அப்படிங்கிறது இன்னும் முழுசாக நடந்து முடியலை.